எசாயா அதிகாரம் 34. பகைவருக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. வேற்றினத்தாரே, நெருங்கி வந்து செவி கொடுங்கள். மக்கள் இனங்களே, கவனித்து கொள்ளுங்கள். மண்ணுலகும் அதில் வாழ்வன யாவும் கேட்கட்டும். வையகமும் அதில் தோன்றுவன யாவும் செவி கொடுக்கட்டும். வேற்றினத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் சீற்றமடைந்துள்ளார். அவர்களின் படைத்திரள் முழுவதற்கும் எதிராக வெஞ்சினம் கொண்டுள்ளார். அவர்களை அவர் அடியோடு அழிப்பார். அவர்களை படுகொலைக்கு உள்ளாக்குவார். அவர்களில் வாளுக்கு இரையானோர் தூக்கி எறியப்படுவர். அவர்களின் பிணங்கள் துர்நாற்றமடிக்கும். அவர்களின் இரத்தம் மலைகளில் வழிந்தோடும். மண்ணுலகின் படைத்திரள் அனைத்தும் உருகிப்போம். வானின் வெளி ஏட்டு சுருளென சுருட்டப்படும். திராட்சை இலை உதிர்வது போலும் அத்தி இலை வீழ்வது போலும் வான்படைகள் அனைத்தும் உதிர்ந்துவிடும். ஆண்டவரது வாள் வானில் வெளியேற குடித்துள்ளது. இதோ, ஏதோமின் மேலும் அழிவுக்கென ஒதுக்கப்பட்ட மக்களினத்தின் மேலும் தண்டனைக்கான தீர்ப்புக்காக அது இறங்கப் போகிறது. அவரது வாளில் செம்மறிக்குட்டி, வெள்ளாடு ஆகியவற்றின் இரத்தக்கரை படிந்துள்ளது. அதில் கிடாய்களின் சிறுநீரக கொழுப்பு படிந்துள்ளது. ஏனெனில் பொட்சராவில் ஆண்டவருக்கு பலி கொடுக்கப்படும். ஏதோம் நாட்டில் படுகொலை நடக்கும். அவர்களின் காட்டெருதுகள் செத்து விழும். எருதுகளுடனும் காளைகளும் மடியும். அவர்களின் நாடு இரத்தத்தை வெளியேற குடிக்கும். தரை புழுதி கொழுப்பால் மூடப்படும். ஆண்டவரின் பழிதீர்க்கும் நாள் அது. சீயோன் வழக்கில் நல் தீர்ப்பின் ஆண்டு அது. ஏதோமின் நீரோடைகள் கீழாகும். அதன் தரைப்புழுதி கந்தகமாகும். அதன் நிலம் கொழுந்துவிட்டெரியும் கீழாகும். இரவும் பகலும் அது அணையாமல் எரியும். அதன் புகை என்றென்றும் எழும்பிக் கொண்டிருக்கும். தலைமுறை தோறும் நாடு பாழடைந்து கிடக்கும். எவருமே அதன் வழியாய் ஒருபோதும் பயணம் செய்யார். கூகையும் சாக்குருவியும் அதை சொந்தமாக்கிக் கொள்ளும். ஆந்தையும் கருங்காகமும் அங்கே தங்கியிருக்கும். ஆண்டவர் நூல் பிடித்து அதை உருக்குலைய செய்வார். அவர் தூக்கு நூல் பிடித்து அதை பாழடைய செய்வார். உயர்குடி மக்கள் அங்கே இல்லை. அரசன் என அழைக்க அங்கே யாரும் இல்லை. அதன் தலைவர் அனைவரும் ஒன்றுமில்லாது ஒழிவர். அதன் கோட்டைகள் மேல் முட்புதர்களும் அதன் அரண்கள் மேல் காஞ்சொரி பூண்டுகளும் நெருஞ்சிகளும் ஓங்கி வளரும். அது குள்ள நரிகளின் குடியிருப்பாக மாறும். ஆந்தைகளின் வாழ்விடமாகும். காட்டு விலங்குகள் கழுதை புலிகளுடன் சேர்ந்து திரியும். காட்டாறுகள் ஒன்றையொன்று கத்தி அழைக்கும். கூலி அங்கே தங்கி தான் இளைப்பாறுவதற்கென இடத்தை கண்டுபிடிக்கும். ஆந்தை அங்கே கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்து தன் நிழலில் அவற்றை சேர்த்து வளர்க்கும். பருந்துகளும் சோடி சோடியாய் சேர்ந்து வரும். ஆண்டவரின் ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படியுங்கள். எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை. துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய்மொழிந்த கட்டளை இது. அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. அவரே அவர்களுக்கென்று சீட்டு போட்டார். அவர்தம் கை நூல் பிடித்து நாட்டை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தது. அவர்கள் அதை என்றுமுள்ள உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். தலைமுறை தோறும் அதில் தங்கி வாழ்வர்.